என்னது இது, பஸ் ஸ்டாண்ட்ல இந்த 3 பை மட்டும் இப்படி ஓரமா இருக்கு, அது மட்டும் இல்லாம அசையுது, என்னவா இருக்கும்னு ஓபன் பண்ணி பார்த்தா போலீசாருக்கு அதிர்ச்சி காத்துட்டு இருந்திருக்கு. பஸ் ஸ்டாண்ட்ல 3 பைகள் கேட்பாரற்று கடந்திருக்குங்க. காவல்துறையினர் என்னவா இருக்கும் அப்படின்னு செக் பண்ணி பார்க்கும்போது 97 நட்சத்திர ஆமைகள் இருந்திருக்கு. புதுக்கோட்டை புது பஸ் ஸ்டாண்ட்ல அதிகாலை 4 மணி அளவுல ரோந்து பணியில புதுக்கோட்டை நகர காவல்துறையினர் ஈடுபட்டாங்க. அப்போ அந்த பஸ் ஸ்டாண்டுக்குள்ள பாத்தீங்கன்னா கேட்பாரற்று ஒரு 3 பைகள் இருந்திருக்கு. என்னடா இது ஓரமா இருக்கு, என்ன லைட்டா அசைற மாதிரி இருக்கு, என்னவா இருக்கும் அப்படின்னு ஓபன் பண்ணி பார்த்தா நட்சத்திர ஆமைகள் 1 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 97 நட்சத்திர ஆமைகள் இருந்தத காவல்துறையினர் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது சம்பந்தமா புதுக்கோட்டை வனத்துறையினருக்கு தகவலும் கொடுத்திருக்காங்க. அவங்க அந்த 97 நட்சத்திர ஆமைகளை வாங்கிக்கிட்டு அதை சென்னைக்கு அனுப்பும் பணியில ஈடுபட்டிருக்காங்க. இது யாரு கொண்டு வந்தா, எதுக்கு இந்த பஸ் ஸ்டாண்ட்ல வச்சுட்டு போயிட்டாங்க, இந்த மாதிரி பல குழப்பங்கள் இருக்குங்க. சோ இது சம்பந்தமா பாத்தீங்கன்னா இந்த கடத்தல்ல ஈடுபட்ட நபர் யாரு, எங்கிருந்து இந்த ஆமைகளை எடுத்துட்டு வந்திருக்காங்க, எங்கு விற்பனை செய்ய இருந்துச்சு, இது உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு தொடர்பு உள்ளதா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க பல்வேறு கோணங்கள்ல விசாரணையை ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இந்த சம்பவம் அந்த பகுதியில பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. மேலும் பல செய்திகளுக்கு பிஹைண்ட் இப்பவே ஃபாலோ பண்ணுங்க.